இது பார்க்கணும். ஆனா மேலிடத்துல இருந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஒரு அறிவிக்கையும் வரல. அதனால தான் நேத்து ஸ்டாலின் கிளீனா சொல்லிட்டாரு. கூட்டணி தான் சேர்றதா தான் இரு. இப்ப ஆட்சியில் பங்குங்கிறது நடக்காதுன்ட்டார். இது இன்னைக்கு நேத்து இல்ல. 1967 அப்ப இருந்தே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை 67 10 கட்சிகள் கூட்டணி வச்சாராம். எல்லாம் என்ன நினைச்சாங்க, ஆளுக்கு 10 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அறுதி பெரும்பான்மை 134 இடத்துல திமுக தனியா ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சிட்ட உடனே அண்ணா உடனே கிளீனா டிக்ளேர் பண்ணார். தனி பெரும்பான்மையோடு நாங்கள் ஜெயித்தால் ஆட்சி அமைப்போம், அதில் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோங்கிறது ஒப்பந்தத்தில் இருக்கிறது. ஆகவே நாங்கள் மந்திரி சபை அமைக்கிறோம். சரி சரி. அதுல அந்த கூட்டணியில் இருந்தவங்கலாம், அதனாலதான் 71 யாரெல்லாம் இவரோட கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேர் எதிர்த்து நின்றாங்க. திமுக எதிர்த்து நின்றாங்க. கலைஞர் தனியா நின்றார். அந்த நேரத்துல காங்கிரஸ் ரெண்டா உடஞ்சு, காமராஜர் காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ். இந்திரா காங்கிரஸ் வந்து மறுபடியும் இவங்களோட சேர்ந்தாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நிற்கும் போது இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு 234 இடத்துல 184 இடத்துல திமுக ஜெயிச்சு. இன்னைக்கு உள்ள ரெக்கார்டு. அப்போ வந்து தேர்தல் முடிவுகள் வருது. அப்போ எங்கள் அண்ணன் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அவர் தான் அது வரலும் பார்லிமெண்ட்டுக்கு நின்றார். அந்த தடவை எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. அவரோட கூட தான் நான் தான் கரு ஓட்டிக்கிட்டு போகிறேன் அவருக்கு. கலைஞரை தேடுற எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்புறம் என்னன்னா ஒவ்வொருத்தரும் இந்த 184 இடத்துக்கு ஜெயிச்சது நான் தான் காரணம், திமுக காரணம் ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்றான். கலைஞர் சொல்லிட்டாரு, என்கிட்ட பொறுப்பு கொடுக்கறதா இருந்தா நான் வந்து முதலமைச்சராக இருப்பேன், நான் சொல்றதுதான் செய்வேன். அதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா நான் முதலமைச்சராக இருக்கேன், இல்லாட்டி யாரையும் வச்சு ஆட்சி பண்ணுங்க அப்படின்ட்டார். அந்த சமயத்துல கருத்து கணிப்பெல்லாம் வந்து திமுக தோத்து போயிடுன்றது. அதையெல்லாம் வந்து அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் கூட பயந்து போய், சீஃப் செக்ரட்டரி ராயப்பாவெல்லாம் பயந்து போய் காமராஜர் தான் ஆட்சிக்கு வருவார்னு சொல்லி மாலையெல்லாம் போட்டு வந்த கூத்தெல்லாம் நடந்தது. 11 மணி ஊரில் அப்படி இருந்தது. 11 மணிக்கு மேலே பார்த்தாக்கா ஆட்சியில் இருந்த காமராஜர் போய் 15 சீட்டுக்கு ரெடியூஸ் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு படுமோசமான தோல்வி. அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருக்கவே இல்லை, அது வேற விஷயம். அப்போ எம்ஜிஆர் வந்து தோத்து போயிடுங்கிற அந்த கருத்து கணிப்பை பார்த்துட்டு ஜெயலலிதாவோட நேபாளத்துக்கு போயிட்டார், காட்மாண்டுக்கு போயிட்டார். ரிசல்ட் வர 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 அவருக்கு புரியல, என்னடா அது இவ்வாறுபட்ட வெற்றி. கலைஞருக்கு அங்கிருந்து பேசுறாரு, நான் வர்ற மந்திரி சபை அமைக்க கூடாது அப்படின்னு. கலைஞர் கவலையப்பட்டுக்கல. அவர் வரத்துக்கு நாளைக்கு வர்றாருன்னா இன்னைக்கு மந்திரி சபையெல்லாம் அமைச்சு பதவி ஏற்றுக்கிட்டார். அதுதான் அதிமுக பிரியறதுக்கு முதல்